அண்மைச் செய்தி. டெல்லியிலிருந்து இஸ்ரேல் செல்லும் ஏர் இந்தியா விமானங்கள் அனைத்தும் நாளை முதல் ஒரு வாரத்திற்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் ஈரான் இடையே போர் பதற்றம் நீடித்து வரும் நிலையில் டெல்லியிலிருந்து இஸ்ரேல் தலைநகர் செல்லும் ஏர் இந்தியா விமானங்கள் ஒரு வாரத்திற்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. அண்மைச் செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இஸ்ரேல் அமெரிக்க கூட்டுப்படைகள் மற்றும் ஈரான் இடையே மோதல் நீடித்து வருவதால் ஏர் இந்தியா விமானங்கள் ஒரு வாரத்திற்கு ரத்து செய்யப்படுவதாக அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன் இணைப்பிருக்கிறார். வணக்கம் யோகேஸ்வரன், விரிவான விவரம். சிகாமணி, இஸ்ரேல் மீது ஈரான் அடுத்தடுத்த தாக்குதல்களை பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில தொடங்கி இருக்கிறாங்க. இதற்கு முன்பாகவே ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் தொடர் தாக்குதலை நடத்திய பிறகு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேல் அதன் வான்வெளியை மூடியது. அடுத்த 6 மணி நேரங்களுக்கு வான்வெளி மூடப்பட்டிருக்கும் என இஸ்ரேலிய அரசு தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில டெல்லியிலிருந்து புறப்பட்டு சென்று கொண்டிருந்த டெல் அவீவ், அதாவது இஸ்ரேலினுடைய தலைநகர் டெல் அவீவுக்கு சென்று கொண்டிருந்த ஏர் இந்திய விமானம் பாதி வழியிலே மீண்டும் இந்தியாவிற்கு திருப்பிவிடப்பட்டது. இதனை தொடர்ந்து பல்வேறு விமானங்கள் காலதாமதமாக இயக்கப்படும் என டெல்லி விமான நிலையம் சில நிமிடங்களுக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில இந்தியாவில் கூடிய டெல்லி மற்றும் மும்பையிலிருந்து இஸ்ரேலுக்கு செல்லக்கூடிய ஏர் இந்திய விமானங்கள் அடுத்த ஒரு வாரத்திற்கு ரத்து செய்யப்படுகிறது என ஏர் இந்திய நிறுவனம் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்துல இண்டிகோ நிறுவனமும் பல்வேறு விமானங்களை மத்திய கிழக்கு நாடுகளுக்கு இயக்கி வரக்கூடிய நிலையில மத்திய கிழக்கு நாடுகளில் ஏற்பட்டிருக்கூடிய அசாதாரண சூழலை கருத்தில் கொண்டு பல்வேறு நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் ரத்து செய்யப்படுவதாகவும் சில விமானங்கள் காலதாமதமாக இயக்கப்படும் என்றும் இண்டிகோ நிறுவனம் தரப்பிலிருந்தும் அடுத்தடுத்த அறிவுறுத்தல்கள் என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மத்திய கிழக்கு நாடுகளில் இஸ்ரேல், ஈரான் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகளிடையே ஏற்பட்டிருக்கூடிய இந்த மோதல் காரணமாக இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல நிலைமை மோசமடையக்கூடும் என்பதை உணர்ந்து விமான நிறுவனங்கள் விமான சேவைகளை அடுத்தடுத்து ரத்து செய்து வருகிறார்கள். அதே நேரத்துல ஏற்கனவே இயக்கப்பட்டிருக்கூடிய விமானங்களும் தரை இறங்குவதற்கு சாத்தியமில்லாத சூழல் ஏற்படக்கூடிய பட்சத்துல மீண்டும் டெல்லி மற்றும் மும்பை விமான நிலையங்களுக்கு திரும்புவதற்கும் அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லக்கூடிய விமானங்கள் பெரும்பாலும் அடுத்தடுத்து ரத்து செய்யப்பட்டு வருகிறது அப்படின்றத விமான நிறுவனங்களுடைய அறிவிப்புகள் மூலம் நாம் தெரிந்து கொள்ள முடிகிறது. சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.